ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாமிகா இனோவேஷன் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் தெரியுமா? இன்றைக்கி நாம் சிக்கன் கிரேவியும் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது சிக்கன் கிரேவி, இது சிக்கன் குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மசாலா நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாமே இப்போ சீரகம், சோம்பு, வரமிளகாய், கிராம்பு, பட்டை, ஸ்டார், இது எல்லாத்தையும் நாம் வறுத்து எடுத்துக்கணும். கொத்தமல்லி எடுத்துக்கலாம் 2 டீஸ்பூன். கொத்தமல்லியை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுத்தாச்சு. நாங்கள் பிளேட்டில் மாற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஸ்டாரு, பட்டை, 4 லவங்கம், 3 வரமிளகாய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சிங்க. பிளேட்டுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். 2 கரண்டி அரிசி எடுத்து அரிசியும் நல்லா வறுத்துக்கணுங்க. கருகக்கூடாது. கருகாமல் நல்லா அரிசியும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி கசகசா எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிறோம். பிளேட்டில் கொஞ்சம் நேரம் ஆறத்துக்கு விடலாம். இது ஆறத்துக்கு விட்டுறலாம். அது வரைக்கும் நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் இதுலேயே பூண்டு கொஞ்சம் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம். 2 தக்காளியும் இதிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஜீரகமும் இதிலேயே சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி இதிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கியாச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கறி நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சிக்கன் கழுவியாச்சு.
கலவுனதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் வச்சுக்கலாம். 4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கரண்டி கடுகு சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்து அதுலேயே நல்லா வதக்கணும். ஒரு தக்காளி அரிஞ்சு அதுலேயே போட்டுக்கணும். தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். 1 கரண்டி மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே நம்ம 2 கரண்டி சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதக்கினதுக்கப்புறம் கறியும் இதுலேயே சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி எடுத்து இதுலேயே சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச மசாலாவை நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு. இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுலேயே இந்த மசாலாக்கள்லாம் போட்டுடணும். போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நம்ம இது அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அம்மி செக்குலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கறி வேகிறதுக்காக மூடி வச்சுருந்து பார்த்திங்களா, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்க சொன்னோம் பார்த்திங்களா, அதை நாங்கள் அரைச்சிட்டோம். அதில் எல்லாமே சேர்த்துடக்கூடாது. அதில் நம்ம கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கணும் கறி வதக்கிறதுக்காக. நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ. நீங்களும் கொஞ்சம் அது மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் மீதி எல்லாமே கறியிலேயே சேர்த்துக்கலாம். கறியில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிக்ஸியில் அரைச்சதை நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இது கறி குழம்பா நல்லா கொதிக்க விடணும். ஏன் கொதிக்க விடணுன்னா, நல்லா கொதிச்சாடும் அதில் இருக்கிற பச்சை வாசம்லாம் போகும். அதெல்லாம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் கறி வெந்ததுக்கப்புறமும் நம்ம பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருக்குது. கொதிச்சதுக்கப்புறம் கறி தனியாக குழம்பு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கறியும் வெந்திருக்கும். நல்லா பச்சை வாசமும் நல்லா போயிருக்கும். இப்போ நம்ம கறி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கறி தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்து வச்ச சிக்கன், இப்போ நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். 4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் இதிலே சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய், தக்காளி கருவேப்பிலையும் இதிலே சேர்த்துக்கலாம்.
எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதிலேயே சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா இதிலேயே சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தெரியுமா, இதில் இருக்கிற பச்சை வாசமும் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்ச கறி இருக்குது இல்லையா, இதிலேயே சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரெண்டு கரண்டி குழம்பு சேர்த்துக்கலாங்க. இதுலேயே குழம்பு நீங்கள் 2 கரண்டி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு வந்து அதிகமாக ஆகும். இன்னும் நல்லா கிரேவியாகவும் நம்மளுக்கு தெரியும். சிக்கன் கிரேவி ரெடிங்க. சிக்கன் குழம்பு ரெடி. Thank you for watching. Subscribe my channel, share, like. Thank you.